மகுடம் மணிமகுடமா அல்லது சாதா கிழிஞ்சு போன தொப்பியாங்கிறதா இந்த படத்தோடைய இது. எப்போதுமே நம்ம வந்து படத்தில் உள்ள சிறப்பு இயல்புகளை சொல்லுவோம், எச்சரிக்கிறதை விட அதை சொல்லுவோம். ஆனால் இதில் என்ன ஆச்சுன்னா நிறைய குறைபாடுகள் இருக்கிறத நம்ம சுட்டி காட்டாமல், ஏன்னா வளர வேண்டிய நண்பர் விஷால் வந்து கொஞ்சம் ஓவர் எந்தூசியாஸ்டிக்காக இல்லை ஆர்வக்கோளாறுனால இயக்குதல் எடுத்துக்கிட்டார். ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட திரைப்படத்தில் சாக்கடைன்றதுக்கு ஒரு நண்பர் வருவார். நம்ம கவுண்டமணி சொல்லுவார், 50 ரூபா 25 ரூபா கேட்பாரு. சொல்லுவாங்க, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், ஒரு 2 ரூபா வச்சுக்கன்னு சொல்லிவிட்டு அது கூடையில் அல்ற அந்த குப்பை அல்ற பொக்கையில் விழுந்து அது மாட்டிக்குவார். மாட்டினா அந்த சாக்கடைக்குள்ளே அப்புறம் சார்லி வருவார், பண்ணிகிட்ருக்கிறார். இதுதான் நடைமுறை. இந்த வேலையை தான் நம்ம விஷால் செஞ்சிருக்கிறார். 35 வருடங்களாக திரையில் இருக்கிற என்னுடைய கனவு நிறைவேறுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை நானே ஏற்படுத்தி கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இடையில வந்த கோர்ட்டு கேஸு, பணம் கொடுக்க வேண்டிய மேட்டர் எல்லாத்தையும் வந்து கொண்டிருந்தாலும் இதில் வந்து மீறி தான் இயக்க போகிறேன்னு ஒரு நல்ல இயக்குனர் இயக்கி கொண்டிருந்த படத்தை வந்து கருத்து வேறுபாடு. அதனால் ஒரு இயக்குனர் என்பவர் ஒரு நீதிமானாக இருக்க வேண்டும். நீதிபதி எது தேவை எது தேவையில்லை, ஜஸ்டிஃபிகேஷன். அவருக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இயக்குனருக்கு ஃபைனான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, டெக்னிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் வந்துடும் இயக்குனர் என்று வந்து விட்டார். அதுபோல் ஸ்டோரி ரெஸ்பான்சிபிலிட்டாக இருக்கும். இவர் தானே எடுத்துக்கிட்டதுனால எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா 10 வருஷத்தில் 1958 அந்த 59 வாக்கில் நாடோடி மன்னனை இயக்குனர் இயக்கி தயாரித்தார். சொந்த காசில் இயக்கி தயாரித்தார். அடுத்தாப்புல என்னாச்சுனாக்கா உலக சுற்றுவாளி பண்ணி 72 வாக்கில் செய்தார். அவர் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் செஞ்சார். அவரே இயக்கி கிட்டத்தட்ட அவரே தயாரித்தார். இதான் நடைமுறை. விஷால் அதை செய்ய முயற்சி செய்யும். அவர் விஷால் வந்து ஒரு எப்போதுமே ஒரு ஆர்கனைசர், நல்ல வெரி குட் ஆர்கனைசர், நல்ல ஆக்டிங் பண்ணக்கூடிய அளவுக்கு அதை அப்படியே தூக்கிட்டு போக வேண்டியது, பொசுக்குன்னு விட்டு ஓடிப்பட வேண்டியது. அவர் வந்து என்னென்னா படத்தை விட இது ஏன் சொல்கிறோம்னா, படத்தை சொல்கிறத விட்டு இதை சொன்னோம்னா, அவர் என்ன செய்வார்னாக்கா நடிகர் சங்கத்தில் போய் பொதுச்செயலாளர் இருந்து செய்வார். ஆனால் அவர் கான்டாக்ட் பண்ணவே முடியாது, எல்லாம் சொல்லுவாங்க. அதுபோல் தயாரிப்பாளராக ஒரு வசதிக்காரப்புள்ள தயாரிப்பாளர் சங்கத்தின் போய் தலைவராக இருந்து உருப்படியாக இருந்த காரியம். ஏன்னா எல்லாம் கான்டாக்டே பண்ண முடியாதுன்னா என்ன பண்ண முடியும். அதுமாதிரி தேர்தலில் நிற்க போகிறேன்னு என்னாச்சு ஆர்கே நகரில், அங்கே போய் நின்று யாரோ கையெழுத்து போட்டவனே இல்லைன்னு சொல்லிவிட்டா அது போயிடுச்சு. அப்புறம் அந்த விடுறதில்ல, அவர் நல்ல கான்டாக்ட்ஸ் எல்லாரும் துணை முதலமைச்சராக இன்றைய முதலமைச்சர் எல்லாரும் கூடிய பண்ணக்கூடிய அந்த நட்புறவு வட்டத்தை பண்ணும் பொழுது ஒரு நடவடிக்கைகள் வந்து அப்படியே கைவிட்டுட்டு போயிடுது. இதுதான் இப்போ மகுடத்தில் பண்ணியிருக்கிறார். ஒரு எந்த படத்தையும் நம்ம மைனஸாக சொல்கிறது இல்லை என்பது ஒரு நடைமுறை. இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, துஷாரா விஜயன் ஒரு அற்புதமான ஆக்டர். அந்த பெண் அதை ஒரு ஃபேமிலி கேர்ளாக செய்திருக்கிறார். அழகாக பண்ணி அதை சொல்லிட்டார். அடுத்தது அஞ்சலி கொண்டு போட்டது தான் ஹைலைட்டு. அவர் இவருடைய கான்சன்ட்ரேஷன் பண்ண போய் அது என்ன வயசுன்னு அவரே 33 வருஷமாக திரை உலகத்தில் இயக்குனர் வரனா இப்போ எத்தனை வயசில் இருக்குன்னு அவரே சொல்லிவிட்டார். அஞ்சலி அம்மா போட்டுட்டு அந்த இவருடைய ஆசைகளை தீர்க்கிறதுக்காக, ஆசைகளை நடிப்பின் மூலமாக செய்வதற்காக இப்போ அண்மையில் மதுரை காமராஜர் அந்த இது வந்துச்சுல, அந்த படத்தில் வெற்றியை வச்சுட்டு எப்போது வெற்றி பெற்றவர்களை அழைத்து கொண்டு இது எல்லாமே தப்பாக போயிடுச்சு. ஒரு இயக்குனர் வந்து தன்னை ஃபோக்கஸ் பண்ணி இயக்குனர் ஏன் செய்யக்கூடாதுன்னா, கதையே இயக்குனர் செய்யக்கூடாதுன்னு இருக்கிறப்ப இது போய் ஒரு கதை வசனம் எல்லாமே பண்ணிக்கிட்டு தயாரிப்பு பண்ணி இதில் வேறு ஆர்பி சௌத்ரியை போய் அவர் பேரை போட்டு தான் தயாரிக்கவில்லைன்னு அவர் பேரை போட்டு ரொம்ப ஏமாற்றுவது என்பது மாதிரி ஆயிடுச்சு. மொத்தத்தில் அவர் ஒரு நல்ல ஆக்ஷன் கிங். அவர் ஆமாம், ஆக்ஷன் கிங்கிறது அவர் அசிஸ்டண்ட் அசோசியேட்டாக இருந்திருக்கிறார். அதுபோல் இயக்குனராக பாரதி ராஜாண்டா இருந்து செய்திருக்கிறார். ஆனால் இந்த கதை என்னங்க, அதாவது இத்து போனதுன்னு சொல்லலாம், அல்லது வந்து கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் ஏற்பட்ட கதையாக கூட இருக்கலாம். இந்த கதையை அவர் சொல்ல போகிறேன்னு சொல்லிவிட்டு என்னாச்சுன்னா, மீனவ குப்பத்தில் ஒரே ஒரு இதை அந்த மீன் மார்க்கெட்டை இந்தப்பா ஒரு 30-40 அடி ஒரு நவுத்தி வச்சுப்பான்னு சொல்கிறப்போ அவருடைய மனைவி வந்து அது என்ன காரணம் என்பது அந்த ரகசியத்தை அதை நம்ம காப்பாற்றுவோம். அதுக்காக போய் போராடி வெட்டு குத்தலாம் பண்ணி செய்து கொண்டிருக்கிறார். இதில் என்னாச்சுன்னா, அப்பா பிள்ளைக்கு ஒருத்தர் வந்து ஏன் அம்மா இறப்புக்கு காரணம் அப்பாவோட ரவுடித்தனம் தான் என்பது போல ரவுடித்தனம் தாதாத்தனம் தாங்கிற மாதிரி நினைத்து கொண்டிருக்க ஒரு எல்லா பிள்ளைகளுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனை தான் அவர் செய்திருக்கிறார். மொத்தத்தில் அந்த திரைப்படத்தை வந்து பார்க்கலாம், என்டர்டெயின்மெண்ட், ஃபைட் இருக்குது, டான்ஸ் இருக்குது, காதல் இருக்குது,
அதுபோல் வந்து கதையும் இருக்கிறது, போய் பார்க்கலாம். வேறு படம் இல்லை, ஏன்னா விஸ்வநாத் தான் வந்திருக்கு. இந்த வார்த்தை படம் இல்லைங்கிறப்போ வேறு வழி இல்லைன்னா பார்க்கலாம். வழி இருந்தால் கூட பார்ப்பதற்குள்ளே ஏற்ற படம் தான். வேணாம் விசால், எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு? விஷப்பரிச்சி அல்ல. உங்கள் ஆசையை வந்து இத்தனை கோடி ரூபா கொட்டி கொடுத்தா நிறைவேற்ற போய் வாங்கி கட்டக்கூடாதுல்ல. பார்த்துங்க.